ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, இந்த மாதிரி சூப்பரான த்ரெட் பேங்கிள் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இது நம்ம வீட்லேயே செய்யலாங்க. இது சூப்பராக ரெடியாக இருக்குது பாருங்கள். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு அப்புறம் பெல் ஐக்கானில் ஆல்ன்ற பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. என்னோடய வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு உடனே வந்துடும். இந்த மாதிரி ரெட் கலர் சில்க் த்ரெட் நூலும், அதுக்கப்புறமா இந்த மாதிரி பேங்கிள் கொஞ்சம் தடிமனான பேங்கிளும் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி சென்டராக மார்க் பண்ணிக்கலாம். பாருங்கள், சென்டராக மார்க் பண்ணிக்கிட்டோம். இப்போ நூல் இந்த மாதிரி ஒரு பேடில் நம்ம நூலை சுற்ற ஆரம்பிச்சிடலாம். ஒரு 30 டைம்ஸ் நம்ம இதில் சுற்ற வேண்டியது இருக்கும். பாருங்கள், சுற்றி முடிச்சிட்டோம். இப்போ கட் பண்ணிவிட்டு அந்த எண்டு இருக்குது பார்த்திங்களா, அந்த த்ரெட்டோட எண்டு, அதில் கொஞ்சம் கம் தடவி நம்ம இது பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா இந்த வளையலில் கம் தடவிட்டு இந்த மாதிரி வளையலில் இந்த த்ரெட்டை சுற்ற ஆரம்பிச்சிடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி சுற்றணும் அழகாக. இது நூல் பத்தாதுங்க. நம்ம ஃபஸ்ட்டு சுற்றணும் பார்த்திங்களா பேடில், அந்த நூல் பத்தாது. நம்ம அதே மாதிரியே ஒரு 3 டைம்ஸ் 4 டைம்ஸ் நம்ம அந்த மாதிரி 30 லைன்ஸ் நம்ம சுற்ற வேண்டியது இருக்கோங்க. அப்போ தான் இந்த அளவுக்கு நம்மளுக்கு சரியாக இருக்கும். அப்படி உங்களுக்கு எக்ஸ்ட்ரா தேவைப்பட்டாலும் நீங்கள் எக்ஸ்ட்ரா அந்த பேடில் சுற்றி நீங்கள் அதுக்கு இந்த வளையலில் சுற்றிக்கலாம். இந்த வளையலில் மார்க்கரை வச்சு ஆஃப் மார்க் பண்ணோம் இல்லையா, இந்த பேங்கிளோட ஆஃப் சைஸ், அதுக்கு நம்ம இந்த த்ரெட் நூல் சுற்றினா போதும். நம்மளுக்கு அந்த அளவுக்கு சுற்றிக்கோங்க. இப்போ பாருங்கள், கம் போட்டு நம்ம இந்த மாதிரி நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டிட்டோம். பாருங்கள், பாதி அளவு நம்ம அந்த த்ரெட் நூலை சுற்றி முடிச்சிட்டோம். இப்போ அதே மாதிரி 3 கலர்ஸில் 30 லைன்ஸ் அதே மாதிரி பேடில் சுற்றிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் சின்ன சைஸாக சுற்றினா போதும். நம்ம சுற்றிட்டு இந்த ரெட் கலர் நூலை ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுக்கிட்டு இங்கே மேலே கொஞ்சம் கம் வச்சுக்கோங்க. கம் வச்சுட்டு இந்த மாதிரி 3 கலர்ஸ் வச்சேன் பார்த்தீங்களா, 3 கலர்ஸ்னால் 2 கோல்டன் கலரு, ஒரு க்ரீன் கலரு வச்சேன் பார்த்தீங்களா, 3 கலர் வச்சுருக்கேன், 2 கோல்டனும் ஒரு க்ரீனும். அதை இந்த மாதிரி மேலே வச்சுக்கலாம். மேலே வச்சுட்டு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதை அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி நம்ம அதுக்கு மேலே ஒரு 2 தடவை 3 தடவை அந்த மேலேயே அந்த ரெட் கலர் நூலை நல்லா ஸ்ட்ராங்காக அந்த கம்மோடு நல்லா ரோல் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த நம்ம அந்த டிசைன் பண்ணும்போது நம்மளுக்கு அது தனியாக வராதுங்க நூல். இல்லைன்னா நீங்கள் அந்த ஸ்ட்ராங் கொடுக்கலன்னா நம்ம அந்த நூலை இழுத்து பண்ணும்போது கொஞ்சம் டைட் பண்ணி பண்ணும்போது அந்த நூல் கழண்டி வந்துடும். அதனால் இப்படி பண்ணிட்டோம். பாருங்கள், பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ ஃபஸ்ட்டு இந்த 2 கோல்டன் கலரு நூலையும் த்ரெட்டையும் இந்த மாதிரி எடுத்து பேக் சைடில் போட்டுக்கோங்க. பேக் சைடில் போட்டு ஃப்ரண்ட்டில் வெறும் க்ரீன் கலர் மட்டும் வச்சுக்கோங்க. பாருங்கள், வச்சு முடிச்சிட்டோம். இப்போ க்ரீன் கலர் நூலை பேக்கில் போட்டுருங்க. இப்போ 2 கோல்டன் கலரையும் இந்த மாதிரி வச்சுட்டு ஃப்ரண்ட்டில் வச்சுட்டு அதே மாதிரி நம்ம இந்த மாதிரி போட்டுக்கலாம். அதே மாதிரியே நம்ம மாற்றி இப்போ கோல்டன் கலரை பேக்கில் போட்டு க்ரீனை ஃப்ரண்ட்டில் போட போகிறோம். ஃப்ரண்ட்டில் போட்டுட்டு அதே மாதிரி இப்படி பண்ணிக்கலாங்க. பாருங்கள், இதே மாதிரியே கண்டினியூஸாக நம்ம நடுவில் கேப் விட்டுருக்கோம் பார்த்தீங்களா, அது மாதிரியே இந்த மாதிரியே நம்ம பண்ணிக்கலாம். இப்போ க்ரீனை பேக்கில் போட்டு ஃப்ரண்ட்டில் இந்த கோல்டன் கலர் இது கண்டினியூஸாக பண்ணுங்க. இந்த மாதிரி நம்ம கண்டினியூஸாக பண்ணும்போது நம்மளுக்கு அந்த டிசைன் கிடச்சிடும்.
கொஞ்சம் நடுவில் வந்து நூலை வந்து கொஞ்சம் டைட் பண்ணிட்டு பண்ணுங்கள். அப்போ தான் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குங்க, ஸ்ட்ராங்காக நிற்கும் நம்ம வச்சுருக்க டிசைனு. பாருங்கள், ஃபினிஷ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இந்த 3 த்ரெட்டையும் வந்து ஃப்ரண்ட்டில் வச்சுட்டு இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு அந்த நூலை வந்து நம்ம வந்து கம் போட்டு ஒட்டிக்கலாங்க. நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த பக்கமாக ஒட்டணும் பார்த்தீங்களா, இப்போ வந்து இந்த பக்கமாக ஒட்டுறோம். ஒட்டிட்டு அதுக்கு மேலே வந்து இந்த ரெட் கலர் நூலையே வந்து நல்லா ஸ்ட்ராங்காக வந்து இந்த மாதிரி சுற்றிக்கோங்க. அப்போ தான் வந்து அந்த நூல் வந்து அதுலேருந்து வெளியே வராது, நல்லா ஸ்ட்ராங்காக வந்து அப்படியே நிற்கும். இப்போ வந்து முடிச்சிட்டோம். இந்த பக்கம் வந்து கம் வச்சு நூல் கட் பண்ணிவிட்டு கம்மில் வந்து ஒட்டி விட்டுடலாங்க அப்படியே. அவ்வளோதாங்க, ஃபினிஷ் பண்ணிட்டோம். இதை அப்படியேவும் யூஸ் பண்ணலாம், நம்ம போட்டு நல்லா அழகாக இருக்கும். நம்ம வந்து சும்மா வந்து இந்த கல்லும் இந்த செயின் பால்ஸும் வந்து நான் வந்து அதில் வந்து ஓட்ட போகிறேன். இப்போ வந்து 2 பக்கமும் வந்து அந்த அந்த டிசைன் முடிகிற இடம் இருக்குது பார்த்திங்களா, 2 பக்கமும் வந்து கார்னரில் வந்து இந்த மாதிரி கம் வச்சுட்டு இந்த பால் செயினு நடுவில் வந்து அந்த ஸ்டோன் செயினும் பால் செயினும் வச்சு நான் வந்து டிசைன் பண்ணியிருக்கேங்க. இதுக்கு சென்டராக வந்து 2 பக்கமும் அதே மாதிரி டிசைன் பண்ணிக்கோங்க. இதுக்கு சென்டராக வந்து இந்த மாதிரி வந்து இந்த க்ரீன் கலர் ஸ்டோன் வந்து வச்சுருக்கேங்க. அது சுற்றி வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து அந்த ஸ்டோன் செயின் வச்சுக்கலாம், அதுக்கப்புறம் பால் செயின் வச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த டிசைன் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு.
பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். எவ்வளோ அழகான டிசைன்ஸ் இருக்குது. இது காஞ்சிடுச்சுன்னா அந்த கம்லாம் தெரியாதுங்க, நல்லா வந்து ட்ரை ஆகிடும். Thanks for watching and keep watching. Thank you.